வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ணே ஒரு கேள்வி. அண்ணே ஆல்சோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் குரு சண்டால யோகம். தேங்க் யூ. குரு சண்டால யோகம். சரி, குரு சண்டால யோகம். முதல்ல யோகம் எனப்படுவதை அதிர்ஷ்டம், நன்மை, சிறப்பான விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. யோகம் எனப்படுவது சமஸ்கிருத அமைப்புல சேர்க்கை, இணைவு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இணைவு, சேர்க்கையை தான் யோகம் அப்படின்னு சமஸ்கிருத அமைப்புகள்ல சொல்லுவாங்க. சரி, குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, குரு பாவியர்களோட சேரக்கூடிய அமைப்பு. குரு ராகுவோடையோ சனியோடையோ சேரும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நான் சொன்ன உடனே உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். பாபர்கள் அப்படின்னாக்கா சனி, செவ்வாய், ராகு வருவாங்க. இந்த இடத்துல நீங்க செவ்வாயை மிஸ் பண்றீங்களேன்னு. இதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா, அமாவாசை சந்திரனாக இருக்கட்டும், சூரியன் அரைப்பாவராக இருக்கட்டும், இங்க இவரோட குருவோட சேர்றப்ப அங்க குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை. ஏனென்றால் குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது மங்கள யோகத்துக்குள்ள செவ்வாய் வந்துருவாரு. குரு செவ்வாய் இணைவது வந்து ஒரு நல்ல யோகா அமைப்புகளை சொல்ற மாதிரியான ஒரு விஷயம். குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இரு நண்பர்கள் சேர்றாங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல ராகுவோட சேரும் பொழுது, ராகு யாரு? ஒரு மாதிரியான கீழ்நிலை, தாழ்வான ஒரு அமைப்பு, எல்லாவற்றிலும் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிறவர் ராகு. ராகுவை புரிஞ்சுக்கிறதுல ஜோதிடத்துல ஒரு ஒரு பலம் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி சனியோட சேரும் பொழுது, இயல்பாக சனி குரு சேரும் பொழுது உங்களுக்கு ஆன்மீகம் மாதிரியான அமைப்புகள் வரும். இயல்பாகவே சுத்தமான ஆன்மீகம் மாதிரியான அமைப்புகளை ராகு சனியும் குருவும் சேரும்போது கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல ராகுவும் குருவும் ஓகே, ராகுவும் குருவும் சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல தாங்க ஓகே, சேர்வுன்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, லக்னங்களுக்கு ஏத்த மாதிரியான நன்மைகளை ராகு தசை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாருங்க, எவ்வளவு நிதானமா அழகா யூஸ் பண்றேன் அப்படின்னு. ராகுவும் குருவும் சேரும் பொழுது ராகு தசையில நன்மைகளை லக்னத்துக்கு ஏத்த மாதிரி செய்யும். சரி, எந்தெந்த லக்னங்களுக்கு நன்மை செய்யும்? நேரடியாக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிதுன கன்னி லக்னங்களுக்கும் ரிஷப துலாம் லக்னங்களுக்கும் இந்த குருவோட சேர்ந்து இணைந்து இருக்கிற இந்த சண்டால யோகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு. இந்த ராகு உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை லக்னம் லக்னாதிபதி பலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. ஓகேங்களா? இந்த லக்னம் லக்னாதிபதி பலம் நேற்று ஒரு மில்லியனருடைய ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க. லக்னம் லக்னாதிபதி பலம் 2 9 11ஆம் அமைப்பு மகாதன யோகம் அவ்வளவும் இருக்கு அந்த ஜாதகத்துல. ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல பாருங்க, அதனை தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்புல லக்னாதிபதி பலமாக இருக்கணும். இதுல யாருக்கு வரக்கூடாது? ஓகே. குரு வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள்ல இப்ப ஏங்க இத வந்து நல்லதுன்னு சொல்றீங்க? ராகுவோட சேரும்போது குரு கெடுவார் தானே? ஆமா, குரு கெடுவாரு. அப்ப கெடக்கூடிய அந்த குரு ரிஷப துலாம் லக்னத்துக்கு அவர் கெடுதல் பண்ணக்கூடியவர். மிதுன கன்னி லக்னங்களுக்கு அவர் வந்து பாதகத்தை பண்ணக்கூடியவர். இந்த அமைப்புகள்ல எதிரி கெடும் பொழுது என்ன நடக்கும்? நீங்க நல்லா இருப்பீங்கல்ல? அதனுடைய அடிப்படையில தான் குரு இந்த மாதிரியான சண்டால யோகத்துல கெடும் பொழுது இந்த 4 லக்கணங்களுக்கும் எக்ஸ்ட்ராவா வந்தீங்கன்னாக்கா மகர கும்ப லக்கணங்களுக்கும் நன்மை பண்ணுவாரு. மகர கும்ப லக்கணங்களை வந்து நீங்க வந்து லாஸ்டா தான் வைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த குரு பாபத்துவம் அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவ் அமைப்பு வந்துடும். சரி, இதுல அடுத்ததாக இணைவு அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல தாங்க நீங்க ஜாக்கிரதையா பலனை பார்க்கணும். எங்க குருவும் சனியும் 6 டிகிரியில சேர்ந்திருக்காங்க. இந்த இடத்துல குரு சுத்தமா வந்து சனி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. சனி தசை யோகமாக இருக்கும். குரு தசை கெட்டு போச்சு. ஓகேங்களா? சரி, குரு தசை கெட்டு போச்சுன்னா என்ன நடக்கும்? குரு தசையில என்ன நடக்கும்? குழந்தைகள் அமைப்புல, பண அமைப்புல பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த குரு எங்க தொடர்பு கொள்றாரு? உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதியை தொடர்பு வச்சு. அதுக்கு அடுத்து குரு ராகுவோட சேர்றது. ஓகே, இந்த இடத்துல தாங்க குரு சனியோட எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்ந்தாலும் இங்க ஆன்மீகத்தை கொடுத்துருவாரு. பட் ராகுவோட சேர்ற கிரகங்கள் அப்படி இல்லை. ராகுவை கணிக்கணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு மூளை வேணுங்க. ராகுவோடு ஓகே, இயல்பாகவே டிகிரி அமைப்புகள்ல சொல்லும் பொழுது 6 8 ஒரு 13 டிகிரி அப்படின்ற அமைப்புகள்ல சொல்லுவோம்ல, 6 டிகிரிக்குள்ள ராகுவோட சேர்ந்த ஒரு கிரகம் பஸ்பம் ஆயிருச்சு அப்படின்ற கணக்குல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல குருவின் காரகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இல்லைங்க, ஒரு 13 டிகிரி இல்ல 12 டிகிரியில இருக்கிறாரு, 2 பேரும் இணைய போறாங்க. ஓகேங்களா? அப்ப ராகு குருவால் சுபத்துவப்படுத்தப்பட்டு குரு கெட்டு போயிட்டாரு. அப்ப குரு தசை, ராகு தசை, முதல்ல வர்ற ராகு தசை மிகப்பெரிய யோக அமைப்பை லக்னம் லக்னாதிபதியின் பலத்துக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலன்களை ராகு தசை கொடுத்துரும் உங்க ஜாதகத்தோட பலத்துக்கு ஏற்ப. அதற்கு பிறகு வரக்கூடிய குரு தசை உங்களை சாதாரணமான மிகப்பெரிய பொருள் அமைப்பு கொடுத்த அந்த ராகு குரு தசைக்கு வரும்போது குரு அங்க பெரிய பலன் எதுகளும் செய்ய மாட்டாரு. அப்படியே நார்மலா இயல்பான அமைப்புகள்ல இருக்கும். ஒரு சாதாரண ஒருத்தருடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல நிச்சயமாக டிகிரி ரொம்ப 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 முக்கியம். சரி, இந்த ராகு வேற எந்த வகையில நல்லது பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க குருவோட சேர்ந்து சுக்கிரனின் வீட்டுல இருக்காரு.
சுக்கிரனோட சேர்ந்து குருவின் வீட்டுல இருக்காரு. மிகப்பெரிய யோக பலனை செய்வாரு. ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இதுல வந்து குரு சண்டால யோகம் பத்தி தான் நம்ம பேசுறோம். அந்த குரு சண்டால யோகம் அப்படின்றது நிச்சயமாக குரு பாவியர்களோட சேர்ந்து கெட்டு இருக்கும் பொழுது ஒரு சில லக்னங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. மிதுன, கன்னி, ரிஷப, துலாம், 3வது அமைப்பாக மகர, கும்ப லக்னங்களுக்கு. இதை கூட மாத்தி நான் சொல்லிக்கிறேன். கும்ப, மகர லக்னங்களுக்கு. மகரத்துக்கு குரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர். ஓகேங்களா? ஆனா ராகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் ஒரு மாதிரியான யோகா அமைப்புகளை குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு மட்டும் செய்வாரு. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ராகு தான் செய்வாருன்னா கேது என்ன செய்வார்? கேது மிச்சம் இருக்கக்கூடிய கடகம், சிம்மம், மேஷம், ரிஷபம், மீனம், தனுசுக்கு கேது நல்லது பண்ணக்கூடிய அமைப்புகள்ல வருவாரு. அவர் இருக்கும் வீட்டிற்கு ஏற்ப. ஓகேங்களா? அவரு போய் சனி செவ்வாயோட சேர்ந்துகிட்டு இருக்காருன்றப்ப நல்லது நடக்கலன்னு கேட்காதீங்க. சரிங்களா? இவ்வளவு நீட்டு விளக்கம் ஒரு குரு சண்டால யோகத்துக்கு. இது அத்தனையும் பொருத்தி பார்க்கும் பொழுது சாதனையாளர்களை பாருங்களேன். ஏன் நேத்து அந்த யூடியூப்ல இருந்த அந்த வீடியோ வந்து அங்க போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பணக்காரருடைய ஜாதகம் ஒளியான அமைப்புல சுபத்தன்மையில அந்த ஜாதகத்துல இந்த பிளானட் சுபத்தன்மையில இல்லைங்கன்னு உங்களால சொல்லவே முடியாது. எல்லாரும் வலுத்து இருக்கக்கூடிய நேற்று போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. லக்னத்துல அத்தனை ஜாதகமும் அத்தனை கிரகங்களும் ஒளியான அமைப்புல இருக்கு. நல்லாவே இருக்காரே. ஓகேங்களா? அது சமீபத்துல திரும்ப வந்தாங்க. ஒரு நிலம் விக்கிறதுக்காக பேசுறதுக்காக. 100% பண்ணுங்கன்னோனே, நேத்து அவரோட பிஏ எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னாரு. ஓகே எல்லாம் நல்ல மாரி முடிஞ்சுச்சு. நெனச்ச மாதிரியான அமைப்புகள்ல இருந்தது. எப்படிங்க? எப்படி? நல்லா இருக்காங்க. 61ல பொறந்தவரு. என்ன வயசுன்னு பாருங்க. இன்னமும் ஒரு 20, 25 வருஷத்துக்கு நல்லா இருக்க போறாரு. அப்புறம் என்ன? இதுதானுங்க ஒளியான அமைப்புல இருக்குல்ல ஜாதகம். ஒளியே இங்க ஜெயிக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்து மதத்துல ஒளிய பார்த்தாலே நம்ம வந்து சரண்டர் ஆகுற மாதிரியான வணங்கக்கூடிய, மதிப்பு கொடுக்கக்கூடிய, இருட்டாட்சி விளக்கேத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.